Hi friends, welcome to our channel Classroom Teaching. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா TNPSC எக்ஸாம் இன்னைக்கு நடந்த TNPSC எக்ஸாம்ல மேக்ஸ்ல கேட்ட क्वेश्चन வந்து ஆன்சர் என்னன்னு பார்க்க போறோம். எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 1, 2, 6, 24, 120. சோ லாஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் பாருங்க. இங்க என்ன இருக்கு 1 இருக்குங்களா? இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கு, 24 இருக்கு, 120 இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கறாங்க. இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. 1 2 ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 2 ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 2 ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 ஆயிருக்கு. ஸோ சாரி 6 ஆயிருக்கு. 2 வந்து 6 ஆயிருக்குன்னா என்ன பண்ணியிருக்காங்க 3 ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 64 ஆயிருக்கு. 6 24 மாறுதுன்னா என்ன பண்ணியிருக்காங்க 4 ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 6 நாள் 24. நெக்ஸ்ட் 24 வந்து 120 ஆயிருக்குன்னா 5 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணணும் 6 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 120 into 6 6 12 மீதி 1 ஓர் 6 7. ஸோ 720 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். இந்த क्वेश्चन பாருங்க, இரு எண்களின் மீப்போவா, அதாவது மீப்போவானா என்னன்னு 11, மீப்போவானா வந்து HCF அது வந்து 11 கொடுத்துருக்காங்க. அவற்றின் மீசிமா பார்த்தீங்கன்னா 693. அதில் ஒரு எண் வந்து 77 எனில் மற்றொரு எண்கள், அவற்றில் ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா LCMோட வேல்யூ இன்ட்டு HCFோட வேல்யூ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த ரெண்டு நம்பர் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்ன 693. ஓகேங்களா? HCFோட வேல்யூ வந்து 11. இங்கே ஒரு நம்பர் 77. ஸோ ஒய் தான் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஒரு 11 7 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 77. இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 7 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனில் ஆகிடுமா? அப்போது 693/7 ஓர் 7 9 63 மீதி 6 இருக்கு. ஸோ மறுபடியும் 9 63. அப்போ ஆன்சர் என்ன 99. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 99. இந்த क्वेश्चन பாருங்க, வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலன்களில் வைத்துள்ளார். ஒன்று வந்து 120 லிட்டரா 180 லிட்டரா 2 கலன்களை வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினால் கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு. அதிகபட்ச கொள்ளளவுனா என்னன்னா HCF மாதிரி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் HCF பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 10 ஆல் பார்க்கலாமா? 10 ஆல் பண்ணால் 12, இங்கே 18 வருமா? நெக்ஸ்ட் இது ரெண்டுமே வந்து 3 ஆல் டிவைட் ஆகுமா? 4 3 12, 6 3 18. சரி, நெக்ஸ்ட் வந்து 2 ஆல் பண்ணலாமா? 2 2 4 3 2 6. ஸோ அதுக்கு மேலே இதை டிவைட் பண்ண முடியாது. இப்போ இந்த மூணு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10 into 3 30, 30 into 2 60. அப்போ என்ன ஆன்சர் என்னன்னா 60 லிட்டர். இந்த क्वेश्चन பாருங்க, if x is to y ஓட வேல்யூ 2:1, then x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இது எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து 2, ஒய்யோட வேல்யூ 1. அப்படியா? இப்போ இது பாருங்க 2 ஸ்கொயர்னா 4, இது 1 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 4, 1 ஸ்கொயர்னா 1. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 4 - 1 3. ஓகேங்களா? 3 இங்கே பாருங்க 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 4 + 1 5. ஆன்சர் என்ன 3:5. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3:5 தான் இதோட ஆன்சர். இந்த क्वेश्चन பாருங்க, குமரன் 20% தள்ளுபடியில் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? இப்போ குமரன் வந்து 20% தள்ளுபடியில் ஒரு ரெயின் கோட்டை வாங்குறாரு. அவர் வந்து இப்போ 100% தானே காஸ்ட் ப்ரைஸ், அதில் 20% தள்ளுபடி கொடுத்தா அவருக்கு 25 ரூபாய் சேமிக்கிறார். 20% பார்த்தீங்கன்னா 25 ரூபாய். அப்போது 100% என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 100% இப்போ 100%, 20% 25னா 100%னா என்ன வரும்? இன்ட்டு 5 போட்டால் 100% வருமா? அப்போ இங்கே இன்ட்டு 5 போடுங்க. 5 25 மீதி 2 5 10 12 125. அப்போ 100% என்னன்னு பார்த்தீங்கன்னா 125 ரூபாய். அப்போ மொத்த விலை பார்த்தீங்கன்னா 125 ரூபாய். அதில் 20% போச்சுன்னா அதை வந்து 25 ரூபாய் சேமித்து அவர் வந்து வாங்குறாரு. 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா? இந்த क्वेश्चन பாருங்க, இரு எண்களின் மீசிமா ஆனது மீப்போவாவின் 6 மடங்கு. மீசிமா அதாவது எல்சிஎம் பார்த்தீங்கன்னா மீப்போவோட 6 டைம் அதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
HCF பார்த்தீங்கன்னா எக்ஸ், அதாவது இதை விட இது வந்து 6 மடங்கு இருக்குங்களாம். இப்போது மீபோக்கா, அதாவது மீபோக்கா 12 மற்றும் ஒரு எண்ணின் 6 மடங்கு ஆகும். ஓகேங்களா, இது வந்து இதை விட 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மீபோவா இருக்குல்ல, மீபோக்கா அதாவது HCF இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12ங்களாம். ஓகேங்களா, அதில் ஒரு எண் பார்த்தீங்கன்னா 36, இன்னொரு எண்கள் தான் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொன்னேன், என்னென்னா LCM இன்ட்டு HCF ரெண்டுத்தையும் பண்ணால் அந்த 2 எண் வரும். ஒரு எண் வந்து 36, இன்னொரு எண் என்னன்னு தெரியாது. இப்போ இந்த HCFோட வேல்யூ 12ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ LCMோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு கொடுக்கல, ஆனால் 6 மடங்குன்னு சொன்னாங்க. அப்போ இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 12, மீதி 1 ஓர் 6 1 72. ஓகேங்களா, இப்போ ஒரு நம்பர் வந்து 36, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி பண்ணலாம், ஓர் 36 36, 2 36 72. இப்போது 2 × 12 என்னன்னு 24. அப்போ இன்னொரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கிறேன்னா, சரி இந்த நம்பர் வந்து 24. புரியுதுங்களா, LCMமும் HCFும் மல்டிப்ளை பண்ணால் அந்த 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். HCF வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க, LCM கொடுக்காம என்னென்னா 6 மடங்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 24ன்னு கிடைக்கும். இந்த கொஸ்டின் பாருங்க, ஒருவர் 2000ஐ 6% தனி வட்டிற்கு கடன் வாங்குகிறார். ஓகேங்களா, தனி வட்டினா PNR/100. ஓகேங்களா, இதில் வாங்குறாங்க எவ்வளோ, இதில் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். ஓகேங்களா, வாங்குகிறார். ஒரு ஆண்டு முடிவில் 1000 ரூபாய் திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க, அப்போனா வருஷம் டோட்டலாக 2 வருஷம். ஓகேவா, R வந்து 6% / 100. இப்போ டோட்டலாக 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சல். இப்போது 20 × 2 40, 6 நாள் 24, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 240 ரூபாய். ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 240 ரூபாய். வாங்கின அமௌண்ட் என்ன 2000 ரூபாய். ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ வரும், ஒரு 2 வருஷத்துக்கு 2240 ரூபாய் அவங்க கொடுத்துருக்கணும். ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு வருஷம் 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அப்போது 2வது வருஷம் கொடுக்க தந்தால் அவங்க எவ்வளோ கொடுக்கணும், இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் 1240 ரூபாய் அவங்க வந்து கொடுத்துருக்கணும் செகண்ட் வருஷம். புரியுதுங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால ஃபார்முலா PNR/100 அதில் போட்டு சால்வ் பண்ணால் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 214 கிடைக்குது. அப்போ டோட்டலாக ஒரு எவ்வளோ அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2240 ரூபாய். அதில் 1000 ரூபாய் ஒரு வருஷத்தில் கொடுத்துட்டாரு. அப்போ 2வது வருஷம் எவ்வளோ கொடுக்கணும்னா 1240 ரூபாய் கொடுக்கணும். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √5 இந்த மாதிரி ஏதாவது வேல்யூ இருந்தால் அதோட வேல்யூ என்னன்னா 5/1. இதே வேல்யூ இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ தான் இது. அதாவது இங்கே 5க்கு பதில் 3 இருந்துச்சுன்னா 3/1. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/1. இந்த கொஸ்டின் பாருங்கள், கயல் வந்து 5 டசன் முட்டைகளை வாங்கினார். எத்தனை டசன்னா 5 டசன். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க, சதவீதம் கேட்குறாங்க. மொத்தம் வந்து எத்தனை முட்டைன்னு பார்த்தோன்னா 5 டசனா. ஒரு டசனுக்கு 12னா 5 டசன் எவ்வளோ இருக்கும் 60. ஓகேங்களா, மொத்தமாக 60 முட்டையை வாங்குறாங்க. இந்த 60ல் 45 முட்டை கெட்டு போச்சு. சரி 45 முட்டை தான் நல்ல முட்டை. ஓகேவா, இப்போ கெட்டு விட்ட முட்டை எத்தனை பார்க்கலாம். 10ல் 5 போச்சுன்னா 5, அப்போ 5ல் 4 போச்சுன்னா எவ்வளோ 1 தானே. ஸோ 15 இருக்குது. 15 தான் கெட்டு விட்ட முட்டை. இப்போ கெட்டு போன முட்டையை வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணணும், கெட்டு போன முட்டை / டோட்டலாக இருக்கிற முட்டை எவ்வளோ 60 × 100 பார்க்கலாம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 3 2 6, 5 3 5. ஓகேங்களா, 1 2 5 2 10. இப்போ 5 25. அப்போ 25% முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போன முட்டை. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பாருங்கள், இஃப் 3x + 4y இதோட ஈஸ்ட் 4x + 6y இதோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 22:32. இப்போது எக்ஸ் அண்ட் ஒய்யோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்களா, ஈக்குவேஷன் பேஸ் பண்ணியிருக்கா. நம்ம ஈக்குவேஷன் போட்டால் டைம் அதிகமாகும். நான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வச்சு சொல்லித்தரேன். நம்ம ஒரு ஆப்ஷனாக அது போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவும் ஒய்க்கு செகண்ட் வேல்யூ வச்சு பார்க்கலாம். இப்போது எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வச்சு பார்க்கலாம். இப்போது 3 × 1 3. ஓகேங்களா, 4 2 8. ஓகேங்களா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 8 + 3 11 ஆயிடுச்சா. இங்கே பாருங்கள், இது பாருங்கள், எக்ஸுக்கு வந்து என்ன வேல்யூ 1 வைக்கும். அப்போ 4 × 1 4, 6 12. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 16 வரும். ஓகேங்களா, இங்கே ரேஷியோ 22:32. ஓகேங்களா, அப்போது இங்கே 11 இருக்குது 16 இருக்கா. 11 16 இது ரெண்டுத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 22 வரும். 32 வந்துடும். ஓகே, மற்ற எதுவும் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணால் வருமானு பார்க்கலாம். இப்போ 1 வச்சு செக் பண்ணுறேன். 1 3 3 + 4 4 16 ஆட் பண்ணால்
19 வருது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் அது கரெக்டான ஆப்ஷன் வராது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னே கரெக்டாக இருக்குது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் HCF அண்ட் LCM ஆஃப் நம்பர் 7 and 13. இது ரெண்டுத்துக்கும் LCM கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். இப்போது LCM கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்னவாகும், 7 3 21 மீதி 2 1 7 8 9 91. LCM பார்த்தீங்கன்னா 91. ஓகேங்களா, LCM 91. HCF இது ரெண்டும் ஆட் நம்பர்ஸாக இருக்குது. HCF பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா, HCF 1. அப்போ ஆன்சர் என்ன, 1:91 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் போல், அதாவது 24 மீட்டர் நீளமும் 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டால் அது என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணும்னா √L² + B² + H². ஸோ √L² வேல்யூ 24², B² 18², H² 16². எல்லாத்துக்கும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 34. இப்போ இதோட ஆன்சர் என்னன்னா 34. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறார். ஓகேங்களா, ஒரு மூட்டைக்கு 30னா 3 மூட்டைக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, 90 மாம்பழம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தரணும். இப்போ ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் போதும் மூட்டைக்கு 1னா 3 மூட்டைக்கு எவ்வளோ, அதாவது ஒவ்வொன்றுக்கும் 3 போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, 3 மூட்டை, ஒரு மூட்டைக்கு 1னா 3 போயிட்டு இருக்கும். ஸோ 30 சுங்கசாவடியை இது பண்ணும்போது 90. அப்போ ஆன்சர் 0 அப்படின்னு நம்ம போட்டுறக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா புத்திசாலி மனிதன் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், இப்போ 20 சுங்கசாவடிகளை கடக்கும்போது அவருக்கு 3 60 காலி ஆகிட்டு இருக்கும். மீதி 30 மாம்பழம் இருக்குமா. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தனித்தனியாக 3 மூட்டையாக இருக்குல்ல, அந்த 3 மூட்டை எல்லாம் மாம்பழத்தையும் சேர்த்து ஒரு மூட்டையில் தூக்கி போட்டு போயிருப்பார். ஒரு மூட்டையில் தூக்கி போட்டால் 21வது போகும்போது 30 இருக்கும். அதுக்கப்புறம் 10, அதாவது 30 தானே டோட்டல் சுங்கசாவடி. அதுக்கடுத்து 10னா 10 மாம்பழம் மட்டும் போய் கையில் 20 மாம்பழம் இருக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஒரு புத்திசாலி மனிதன் சொன்னதுனால நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். மூட்டைக்கு 3னா, அதாவது ஒரு மூட்டைக்கு 1னா மொத்தம் 30னா 90ன்னு போட்டுறக்கூடாது. லாஸ்ட்டாக அதாவது 60 முடிச்சு மீதி 30 இருக்கும்போது அவர் ஒரே மூட்டையில் தூக்கி 30ஐயும் போட்டு அவர் ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்போ அவருக்கு நெக்ஸ்ட்டு 10 சுங்கசாவடினா 10 தான் போயிருக்கும், மீதி 20 இருந்திருக்கும். இந்த சீரீஸ் 2, 3, 5, 9, x, 33y. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x அண்ட் y? இதில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் 1, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் 2, இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் 4. ஓகேவா, அப்போ இது தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே 1 2 இருக்குது, 2 டபுளாக இருக்குது 4. 1 டபுளாக இருக்குது, 4 டபுளாக இருக்குது. அப்போ இது 4 டபுளானா 8 தானே. ஸோ 9 கூட 8 சேர்த்தா என்ன ஆகும், 17. அப்போ எக்ஸோட வேல்யூ 17 தான் இருக்கும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். 17 கூட இந்த 8 டபுளானா 16, 17 கூட 16 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 33 வந்துடுச்சு. இப்போ இந்த 16 டபுளாக இருக்கும், அதாவது 32 ஆயிருக்கும். ஆயிருந்தா 65. அப்போ ஒய்யோட வேல்யூ 65. இது 17 கிடச்சிச்சு, இது 65 கிடச்சிச்சு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 82. புரியுதுங்களா. இங்கே பாருங்கள், 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 9 இருக்குது, எக்ஸு 33y. ஓகேங்களா, இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 1, இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் 2, இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் 4. இதெல்லாம் டபுளாக இருக்குது. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் 8 இருக்கணும், இதுக்கு டிஃப்ரென்ஸ் 16 இருக்கணும், இதுக்கு டிஃப்ரென்ஸ் 32 இருக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்னவாக இருக்கும், 17 இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 33 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 65. அப்போ எக்ஸோட வேல்யூ 17, ஒய்யோட வேல்யூ 65. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 70 82. ஸோ ஆன்சர் என்னென்னா 82. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம TNPSCயில் மேக்ஸில் பார்த்த கொஸ்டின் பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.